அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் இது நடந்தது அப்படின்னு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஃபோட்டோலாம் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவுப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு, பேசி முடிக்கிட்டோம். அமைச்சர் அவர்கள் ஒரு ஃபோட்டோவை காட்டினாரு. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, எல்லாருமே பார்த்தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்து சூழல் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் வந்து போடுறாங்க நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டா போதும். அது விளக்கம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச வேணாம். அவளுக்கு அதை மட்டும் நீக்கி விடுங்க. நீ பதில் சொல்லியா சொல்றாங்க, திரும்ப அதை பற்றி பேச வேண்டாம். கடந்த அவங்க திருப்பி குற்றச்சாட்டு போது நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு அது மட்டும் கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் இது நடந்தது அப்படின்னு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஃபோட்டோலாம் காட்டினார், எஃப்ஐஆர் பதிவுப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்கள் கேட்கறது ஏன் உங்கள் ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு, பேசி முடிக்கிட்டோம். அமைச்சர் அவர்கள் ஒரு ஃபோட்டோவை காட்டினாரு. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, எல்லாருமே பார்த்தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்து சூழல் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் வந்து போடுறாங்க நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டா போதும். அது விளக்கம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச வேணாம். அவளுக்கு அதை மட்டும் நீக்கி விடுங்க. நீ பதில் சொல்லியா சொல்றாங்க, திரும்ப அதை பற்றி பேச வேண்டாம். கடந்த அவங்க திருப்பி குற்றச்சாட்டு போது நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு அது மட்டும் கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை அதற்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்தது, உங்கள் ஆட்சியில் இது நடந்தது அப்படின்னு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஃபோட்டோலாம் காட்டினார், எஃப்ஐஆர்